இது தேவா தொலைக்காட்சி. இனி உலகெங்கும் இறையாட்சி. மனசுக்குள் இருக்கின்ற பெரிய கோவிலில் வாழ்கின்ற இறைவனாம் கீவருகீசே, பாச பார்வையே தேடி வருகிறேன், ஆசை போலவே வணங்க வருகிறேன், எடத்வாயில் வாழ்கின்ற கருணையுள்ள காவலரே, இரவு பகலிலும் கோட்டை போலவே இரட்சகனாய் பார்க்கின்ற அன்பு காதலே, மனசுக்குள் இருக்கின்ற பெரிய கோவிலில் வாழ்கின்ற இறைவனாம் கீவருகீசே. பார்த்து பயந்து நின்ற ராஜகன்யையை காக்க வெள்ளை குதிரை மேலே அங்கு சென்றவர் நீயே, அற்புதங்களாகும் உன் இனிய செயல்களாலே ஊருக்குள்ள எங்கும் நிம்மதி நிறைந்திருக்கு, நலமோடு வாழ்கின்றோம் உங்கள் ஆசி கிடைத்ததாலே, இரவு பகலிலும் கோட்டை போலவே இரட்சகனாய் பார்க்கின்ற அன்பு காதலே, மனசுக்குள் இருக்கின்ற பெரிய கோவிலில் வாழ்கின்ற இறைவனாம் கீவருகீசே. ஆலயத்தில் ஆசையோடு ஓடி வருகிறேன், கண் திறந்து பக்தியோடு உன்னை பார்க்கவே, மக்கள் இங்கு கொட்டும் மிழிநீர் கடலு போல எரியுகின்ற தீயும் எங்கள் இதயங்களைப் போல, மதியோடும் தெளிவோடும் வாழ எங்கள் ஆசையே, இரவு பகலிலும் கோட்டை போலவே இரட்சகனாய் பார்க்கின்ற அன்பு காதலே, மனசுக்குள் இருக்கின்ற பெரிய கோவிலில் வாழ்கின்ற இறைவனாம் கீவருகீசே. உன்னை வாழ்த்த தயங்குகின்ற மக்கள் யாருமே கஷ்டமில்லா வாழ்ந்ததாக கதைகள் இல்லையே, தெரியாமல் இங்கு அவர் செய்கின்ற தவறுகள் மன்னிக்கவும் அவரை நல்வழி காட்ட வேண்டும், சரியான வழியே நம் வாழ்க்கை என்றும் போக வேண்டும், இரவு பகலிலும் கோட்டை போலவே இரட்சகனாய் பார்க்கின்ற அன்பு காதலே, ஆதவன் ஒளி அர்ப்பணமாயிட பாருங்களே,
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் அனைவருக்கும் நாம் விழா கொண்டாடுகின்ற தூய ஜார்ஜாருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை பணியாளர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய இளந்தவிளை பங்கு சமூகத்தினுடைய ஆலய பாதுகாவலராக திருக்குடும்பம் அமைந்திருந்தாலும் இந்த ஊரின் மையத்திலே இந்த ஊரின் அடையாளமாய் அமைந்திருப்பது இந்த ஜார்ஜியார் குடிசடி. அவர் நம்முடைய பங்கு மக்களுக்கு மாத்திரமல்ல பாதுகாவலர், இந்த வழியாக பயணிக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் அவர் பாதுகாவலராய் அமைந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இங்கு கூடியிருக்கின்ற எல்லாருக்கும் தூய ஜார்ஜியாருடைய பாதுகாவல் இந்த ஆண்டு முழுவதும் விரைவாக கிடைக்க வேண்டும் என்று இணைந்து மன்றாடி இந்த பலியை நாம் தொடர்வோம். அன்பு சகோதரனை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெற நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெருபாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதை வானதுள்ள புனித நிலைகளையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், பலவீனங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் சொல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 அதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. ஆண்டவரே
நீரே. மன்றாடுவோமாக. விசுவாசிகளின் ஆற்றலும் வல்லமையுமான இறைவா, தீமைகளை எதிர்த்து அரசனின் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாது விசுவாசத்திற்காக தம் உயிரையும் கொடுத்த ஜார்ஜ் என்னும் புனிதருக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோ. தீமைகளை எதிர்த்து நாங்கள் மேற்கொள்ளும் போராட்டத்தில் மனம் தளராது நிலைத்து நின்று வெற்றி காண இப்புனிதரின் அருள் காவல் எங்களுக்கு என்றும் இருப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 1-9 வரை உள்ள இறை வார்த்தைகள். வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேர்கால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புகோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்க பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்க பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்க பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். இது ஆண்டவரிடம் மறைவாக்கு. உயிருடன் வாழுகின்றார். உன்னருகினிலே எப்போதும் இருக்கின்றார். ஆசீர்வாதமாய் நீ இருப்பார்.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 12, இறை சொற்றொடர்கள் 8 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் மறுதலிக்கப்படுவார். மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்ட எவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார். தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டிக் கொண்டு போகும்போது எப்படி பதிலளிப்பது, என்ன பதிலளிப்பது, என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத் தருவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அதற்கு துணை நின்று அவரது ஆழ்ந்த இறை நம்பிக்கை. சாதாரணமா தீமையெல்லாம் எதிர்த்து நிற்க முடியாது, அப்படிதானா? உண்மையிலே நம்ம எதிர்த்து வருகிறவர்களை விட நாம் பலசாலிகளாக இருந்தால் ஒழிய அவர்களை என்ன செய்ய முடியாது, வீழ்த்த முடியாது. அப்படியானால் ஜார்ஜியா அரசனிடம் இருந்து வந்த நெருக்கடி, அலகையின் சோதனை, பல்வேறு வகையிலே வந்த துன்பங்களை அவர் ஒரு துணிச்சலான வீரனாக எதிர்கொண்டு நின்றார் என்றால் அவர் தன்னை ஒரு உடலளவில் மட்டுமல்ல பலசாலியாக மாற்றிக் கொண்டிருந்தார். விசுவாசத்திலும் துணிச்சலிலும் அவர் மெய்யாகவே ஒரு வீரனாக இருந்தார். ஆகவேதான் அந்த புனிதருடைய தீமையை எதிர்த்து நிற்கின்ற அந்த குணத்தை இன்றைய நாளிலே நமது சிந்தனைக்காக நாம் எடுத்திருக்கோம். நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே தீமைகளை எதிர்க்க அவசியம் இருக்கிறா இல்லையா? தீமைகளை பார்க்கிறீங்களா? குடும்பங்கள்ல தீமைகள் இருக்குதா? ஊர்கள்ல தீமைகள் இருக்குதா? உலகத்திலே தீமைகள் இருக்குதா? இருக்கு. ஆக இந்த தீமைகளை நாள்தோறும் நாம் எதிர்த்து அளிக்கின்ற ஒரு கடமை நமக்கு இருக்கிறது, கடவுளின் பிள்ளைகள் என்ற ஒரு வகையில். வழக்கமாக சாத்தானை தொடக்க நூலிலே எந்த உருவகப்படுத்தி காட்டுகிறார்கள்? பாம்பு என்கின்ற ஒரு உருவம். பல வேளைகளில் நான் சிந்திப்பது, இந்த சாத்தானை ஏன் ஒரு பாம்புக்கு விவிலிய ஆசிரியர் ஒப்புமைப்படுத்துகிறார்? ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், பாம்பு தனது இனத்தையே சாப்பிடுகிற குணமுடையது. தன் குட்டிகளையே சாப்பிடுகிற ஒரு பழக்கம் பாம்புக்கு. இன்றைக்கு தனது சொந்த பந்தங்களையே அழிக்கின்ற அளவுக்கு நமது குடும்பங்களிலே பகைமையும் பழிவாங்குகின்ற உணர்வும் கோபமும் வெறியும் புறங்கூறுதலும் அடுத்தவரை மட்டம் தட்டுகின்ற நிகழ்வும் அவன் தலை தூக்கக்கூடாது என்று எண்ணுகின்ற எண்ணமும் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஆக தன் இனத்தை தானே சாப்பிடுகின்ற ஒரு பாம்பை தீமைக்கு, சாத்தானுக்கு விவிலியத்திலே ஒப்புமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், இன்று தன் இனத்தை தானே அழிக்கின்ற வேலையை நாமும் செய்கிறோம். சுற்றிலும் பார்க்கிறோம் தீமை. இந்த உலகத்துல நன்மை அதிகமா இருக்கா, தீமை அதிகமா இருக்கா? தீமை தான் அதிகமா இருக்குதா? இது ரொம்ப எதிர்மறையா பேச வேண்டாம்.
கொடுமை என்னவென்றால், பல வேளைகளில் சொல்லுவேன், ஒரு நல்ல பாயாசம் காய்க்கிறீங்க, ஒரு பானை நிறைய இனிமையும் சுவையும் நன்மையும் நிறைந்த ஒரு பதார்த்தம் இருக்கிறது, அதுல ஒரு துளி விஷம் தான் என்ன செய்றீங்க, விடுறீங்க. பானை முழுவதும் என்னதாகிறது, விஷமாயிரும். நல்ல மட்டன் எடுத்து பிரியாணி பண்றீங்க, பிரியாணி இறக்குற நேரத்துல ஒரு கைப்பிடி மண் எடுத்து உள்ள போட்டுறீங்க. எப்படி ஒரு பானை பிரியாணியை ஒரு கைப்பிடி மண் சிதைத்து விடுமோ, அதுபோல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற குடும்பங்களில் ஒரு மனுஷன் போகும். அந்த குடும்பத்தினுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்கு ஒரு மனுஷன் போகும். அந்த குடும்பமே அந்த மனுஷனை சுத்தி சுத்தி அப்புறம் ஓட ஆரம்பிக்கும். தீமைக்கு அந்த ஆற்றல் உண்டு. நன்மை மனிதர்களை கவர்ந்தெழுப்பதை விட, நன்மை மனிதர்களை தாக்குவதை விட தீமை அதிகமாக தாக்குகிறது. நான் ஒரு அரை மணி நேரம் கடவுள் அன்பானவர் இரக்கமானவர் அப்படிலாம் பிரசங்கம் வச்சாலும் அப்படியே வாய்ப்பிழந்து கேள்வி இருக்கு. ஆனா தீ பிடிக்குது அப்படி சொன்னா அடுத்த நிமிஷம் யாரையும் காண ஓடிடு. தீமைக்கு அப்படி ஒரு ஆற்றல் உண்டு. நான் ஒரு பாம்பு வருது அப்படி சொன்னா எனக்கு தெரிஞ்சு ஓடுவீங்க. தீமைக்கு அப்படி ஒரு ஆற்றல் உண்டு. ஆக ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை கெடுக்க ஒரு குடிகாரம் போதும், ஒரு கோல் சொல்றவன் போதும், ஒரு பழிவாங்க துடிக்கிற மனிதன் போதும். தீமைக்கு அவ்வளவு ஆற்றலும் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை சின்ன பின்னமாக ஆக்கிவிடும். ஒரு ஊரினுடைய அமைதியை சின்ன பின்னமாக ஆக்கிவிடும். ஆக இந்த தீமையை கண்டும் காணாமலும் இருக்க முடியாது. காண்கின்ற இடத்திலே அதை எதிர்க்கின்ற மனிதர்களாக நாம் இருக்கிறோம். விசுவாசத்திற்கு எதிராக வருகின்ற தீங்கு, அமைதிக்கு எதிராக வருகின்ற தீங்கு, வளர்ச்சிக்கு எதிராக வருகின்ற தீங்கு அனைத்தையும் கருத்தோடு நாம் எதிர்க்க வேண்டியது இருக்கிறோம். ஏன் தீமைகளை எதிர்க்க பயப்படுகிறோம்? ஏன் பயப்படுகிறோம்? முதல்ல உயிர் மேல ஒரு ஆசை, பேரை கெடுத்து விடுவோம் அப்படி ஒரு பயம், குடும்ப அமைதி வேணும், கல்யாணம் ஆகி பிள்ளைகள்லாம் இருக்குது. ஆக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பயம் இருக்கிறது. அப்ப ஜார்ஜியார் எப்படி துணிந்து அரசனை எதிர்த்து நின்றார்? எப்படி நின்றார்? அவர் மனுஷன் இல்லையா? வானத்திலிருந்து குதிச்ச தேவதையா? அன்பானவர்களே, ஆண்டவரது வார்த்தைகளை அனுதினமும் கேட்டும் பல வேளைகளிலே அதை நாம் உள்வாங்குவதில்லை. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே தன் சீடர்களிடம் ஆண்டவர் சொல்லுவார், தனக்கு வந்த துன்பம், கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரது பாடுகளை தியானித்து உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடிவிட்டு இருக்கிறார். ஆக தான் பட இருக்கின்ற பாடுகளை, தீமையை எதிர்க்க போகின்ற தனது சீடர்களும் படுவார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆக மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவர் தன் சீடர்களிடம் சொல்லுவார், ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். நமக்கு தெரியணும் யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாது என்பது தெரியல. ஜார்ஜியாருக்கு அது தெரிந்திருந்தது. தனக்கு பதவி தந்த அரசன், சன்மானம் தந்த அரசன், தன்னை பெருமைப்படுத்திய அரசன், எதிர்த்தால் தலை போகும் என்பது தெரியும். ஆனாலும் ஜார்ஜியாருக்கு தெரிந்திருந்தது யாருக்கு அஞ்ச வேண்டும், யாருக்கு அஞ்ச வேண்டாம் என்று அவருக்கு தெரியும். ஆகவேதான் அந்த அரசன் தியோக்லேசியன் என்கின்ற ரோமை மன்னன் தனது தெய்வத்தை வணங்கும்படியாக ஜார்ஜியாரை கட்டாயப்படுத்துகின்ற போது துணிச்சலாக சொன்னார், இல்லை, ஆண்டவர் இயேசுதான் எனது தெய்வம், அவரை அன்றி வேறு யாருக்கும் தலை வணங்குவதில்லை. அரசனை எதிர்த்தால் என்ன நடக்கும் என்று தெரிந்திருந்தது. ஆனாலும் துணிச்சலாக அவர் அதை சொல்லுகிறார். அந்த துணிச்சல் நமக்கு வருகின்ற போது அன்பானவர்களே, தீமைகளை கண்ட இடத்திலே நாம் எதிர்க்க. பலரும் கண்டும் காணாமல் போகின்ற வேளையிலே சில மனிதர்கள் மட்டும் ஏன் துணித்து நிற்கிறார்கள்? டிராபிக் ராமசாமி அப்படிங்கிற ஒரு மனுஷனை பற்றி பத்திரிகைகள்ல படிச்சிருப்பீங்க, அப்படிதானா? இப்போ வயசாயிடுச்சு, ஆனாலும் அந்த துடிப்பு குறையவில்லை. அவரிடம் கேட்கிறார்கள், எல்லாம் கண்டு காணாம போயிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் என்ன? இந்த மனுஷனுடைய தொல்லை பொறுக்க முடியாம
மனைவி மக்கள்லாம் விட்டார், தனி மனுஷனா நிற்கிறார். எப்பவும் பொதுநல வழக்கு போடுவது, போராடுவது எந்த குடும்பம் தாங்கும்? ஆனால் அந்த மனிதனுடைய மனசாட்சி நான் செய்யறது சரிதான். மிகப்பெரிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக வழக்கு போடுவார், மக்களுக்கு இடைஞ்சலாக அவர்கள் எது செய்தாலும் வழக்கு போடுவார். அப்படி கேட்கிறாங்க, எப்படி அங்க இந்த உணர்வு உங்களுக்கு வந்தது? கேஸுகள் ஜெயிக்கிறது இல்லை, பிறகு ஏன் கேஸ் எல்லாம் போடுறீங்க? தம்பி, ஜெயிக்குதோ தோக்குதோ அதெல்லாம் ரெண்டாவது. தப்புன்னா தப்புன்னு வந்து கேட்கணும், சொல்லணும், அல்லது அவன் எதுக்கு வாழணும்? அவர் சொல்லுகிறார், எனக்கு 14 வயசு. அப்போ வேலை நிமித்தமாக என்னுடைய பெற்றோர் சென்னையில இருந்தாங்க. சொந்த இடம் வந்து எங்களுக்கு காஞ்சிபுரம். ஆக ஒரு விடுமுறையிலே, பள்ளி விடுமுறையிலே என்ன அப்பா என்ன செய்யறார், காஞ்சிபுரத்துக்கு அனுப்புறார். எதுக்கு? அங்கே விளைந்த, எங்கள் வயலிலே விளைந்த நெல்லை நான் எடுத்து வர வேண்டும். அந்த அரிசி அந்த காலத்துல 10 கிலோவுக்கு மேல பஸ்ல அரிசி எடுத்து வரணும், லைசன்ஸ் வாங்கணும். யார்கிட்ட? தாசில்தார்கிட்ட. பஞ்ச காலம். ஆக முறையாக தாசில்தாரிடம் இருந்து லைசன்ஸ் வாங்கி பையனிடம் கொடுத்து அப்பா அனுப்புகிறார். பையனும் அரிசியை எடுத்துக்கொண்டு பஸ்ஸிலே வந்து கொண்டு இருக்கிறார். செங்கல்பட்டு தாண்டி ஒரு நிறுத்தத்திலே தாசில்தார் உள்ளே ஏறி சோதனை செய்கிறார். சின்ன பையன், காலுக்குள்ள பெரிய மூட்டை, அரிசி மூட்டை. விசாரிக்கிறார், ரசீதை காட்டுறாரு. ரசீதெல்லாம் பறிச்சு தூர போட்டுட்டு அரிசியை பறிமுதல் செய்து கொண்டு போயாச்சு. இதை அந்த பையனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ரசீது முறையாக வாங்கி இருக்கிறேன், என் சொந்த நிலத்திலே விளைந்த அரிசி, இவன் எப்படி பறிமுதல் செய்யலாம்? வீட்டுக்கு வந்தா நிக்க மாட்டார். அப்பா சமாதானப்படுத்துறார், பொறு, கடையில போய் அரிசி வாங்கிட்டு வாரு, அரிசி நம்ம வாங்கலாம். ஆனா எப்படி அவன் அந்த அரிசியை பறிமுதல் செய்யலாம்? எனக்கு ஒரு 25 பைசா கொடு. அவர் உடனடியாக கலெக்டருக்கு மனு எழுதி போடுகிறார். முறையாக ரசீது பெற்று அரிசி வாங்கி வைந்து கொண்டு இருந்தேன், இப்படி தாசில்தார் இந்த இடத்தை வச்சு பறிமுதல் செய்து விட்டார். அவர் மீது நடவடிக்கை எடுத்து கலெக்டருக்கு மனு. ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த அம்மா, டிராபிக் ஆஃபீஸர் அம்மா வந்து கூப்பிடுறாங்க. வெளியே ஒரு பெரிய மனுஷன் ஒன்ன பார்க்கணும்னு சொல்றாரு. வெளியே வந்து பார்த்தா அதே தாசில்தார் கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறார். தம்பி, கலெக்டர் என்ன பிடிச்சி மிரட்டுறாரு, இந்த அரிசி வச்சுக்க. தாசில்தார் நேர்லயே வந்து மனமருந்தி மன்னிப்பு கேட்டு அரிசியை ஒப்படைச்சிட்டாருன்னு சொல்லி கலெக்டருக்கு ஒரு பதில் மனு போடு, அல்லது என் வேலை போயிடும் கை கும்பிட்டு நிற்கிறார். டிராபிக் ஆஃபீஸர் சொல்றாரு, நான் ரூம்குள்ள போய் துள்ளி குதிச்சேன். ஒரு பெரிய தாசில்தார், அரசு அதிகாரி, நான் ஒரு சின்ன பையன், ஏதனால் கை கட்டி வந்து நிற்கிறார், கெஞ்சுறார். ஆக தீமையை கண்ட இடத்திலே நாம் எதிர்க்கின்ற போது தீமை குறையும். இன்றைக்கு ஒரு வகையில தீமை வளர்வதற்கு நாமே சாம்பிராணி தூபம் எல்லாம் போட்டு இருக்கோம். என்னதும் செய்துட்டு போறான். நம்மளை தாக்காதது வரைக்கும், நம்மளை கை வைக்காதது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அங்க இங்க கை வச்சு நம்ம மீது கை வைக்க ரொம்ப நாள் ஆகும். ஆக அன்பானவர்களை, முதலிலே நாம் தீமைக்கு துணை போகக்கூடாது. இரண்டாவது, தீமையை கண்ட இடத்திலேயே நாம் எதிர்க்கிறவர்களாக இருக்கிறோம். அமெரிக்காவிலே கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் மார்ட்டின் லூதர் கிங். இந்த மார்ட்டின் லூதர் கிங்கிடம் கேட்கிறார், எப்படி இந்த கருப்பின மக்களது விடுதலைக்காக போராட வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும்? அவர் சொல்றார், நான் சின்ன வயசு, 8 வயசு. அந்த காலத்துல கருப்பின மக்களுக்கு உரிமை கிடையாது. கவர்மெண்ட் பஸ்ல போனாலும் இருக்கைகள் காலியாக கிடந்தாலும் கவர்மெண்ட் பஸ்ல இருக்கையில் இருக்க முடியாது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அவங்களுக்கு மருத்துவம் செய்ய முடியாது. ஆக மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகிறார், நல்லா படிக்கிற பிள்ளைகளை, எங்க டீச்சர், நான் 3ஆம் கிளாஸ் படிச்சு 3rd கிரேட், சுற்றுலா கொண்டு போனாங்க. நான் நல்லா படிக்கிறவன், என்னையும் கூட்டு போனாங்க. சுற்றுலாலாம் முடிஞ்சு வரும்போது ஒரு கவர்மெண்ட் பஸ்ல வந்துட்டு இருக்கிறோம். டிக்கெட் எடுத்திருக்கிறேன். ஒரு சீட்டு காலியா இருந்து அதில் போய் உட்கார்ந்துட்டேன். ஒரு வெள்ளையன் ஒரு நிறுத்தத்திலே உள்ளே ஏறுகிறார். என்னை பார்த்த மாத்திரத்தை கத்த ஆரம்பிக்கிறார். கருப்பு நாய், இனி எப்படி அந்த சீட்ல போய் உட்காரலாங்க? நான் டிக்கெட்டை காமிச்சேன். டிக்கெட் எடுத்திருக்கிறேன் சார், காசு கொடுத்திருந்தேன். அந்த வெள்ளையன் விட்டபாடில் கத்தி கூப்பாடு போட்டு டிரைவரிடம் சொல்லி பஸ்ஸை அந்த இடத்துல நிறுத்தி போட்டு விட்டார். என்னுடைய ஆசிரியர்களிடம் வந்து கெஞ்சுறாங்க, தம்பி, இந்த நாட்டுடைய வழக்கம் இதுதான், நீ எழுந்திரு அல்லது பஸ் இதுலயே தான் கிடக்கும். மார்ட்டின் லூதர் கிங் சொல்ற, நான் எழும்புறேன். எழுந்து அந்த இடத்துல அழுதுகிட்டே இருந்தேன். ஏன் இந்த பாகுபாடு?
நானும் மனுஷன் தானே, நானும் டிக்கெட் வாங்கி இருக்கிறேன். ஆக ஏன் இந்த பாகுபாடு? இதை களைய வேண்டும், போக்க வேண்டும் என்று நான் அப்போது முடிவெடுத்தேன். 8 வயசு. ஆக தீமையை கண்ட இடத்திலேயே நாம் தட்டி கேட்டால்தான் தீமை செய்கிறவர்களுக்கு அச்சம் வரும், நடுக்கம் வரும். ஜார்ஜியாரிடம் மன்னன் தியோக்ளேசியன் ஒரு பொறுப்பு கொடுக்க. ஜார்ஜியா ரொம்ப புத்திசாலி, வீரமும் புத்திசாலித்தனமும் சிலருக்கு தான் சேர்ந்துடும். ஜார்ஜியார் வெறும் வீரம் மட்டும் ஒரு புத்திசாலி, சுட்டிகையான ஒரு மனிதன், மிடுக்க. மன்னனுக்காக பல வெற்றிகளை குவித்து கொடுத்தது. இப்போது அந்த மன்னனுடைய பார்வை கிறிஸ்தவர்கள் மீது விழுகிறது. இவரும் கிறிஸ்தவர்கள், ஒரு யூத மறையிலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவியவர். இவரிடம் என்ன பொறுப்பு கொடுக்கிறான்? கிறிஸ்தவர்களை வதைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற பொறுப்பு. இவர்கிட்ட கொடுத்தாலும் கச்சிதமா செய்வான் அப்படிங்கிற ஒரு. ஜார்ஜியார் சொல்லுகிறார், முடியும், என் இனத்தை நானே அழிக்க முடியும். அவர் பாம்பாக இருந்திருந்தால், சாத்தானாக இருந்திருந்தால், தனது இனத்தை தனது நன்மைக்காக கொஞ்சம் சம்பளம் கூட்டி போட்டு தருவார், பதவியேறு தருவார் என்கிற நோக்கத்திலே அவர் அழித்திருப்பார். ஆனால் ஜார்ஜியார் சொன்னார், முடியாது, என் இனத்தை நானே அழிக்க முடியும். அரசனுடைய கட்டளையை மீறுவது தப்பு என்பது எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு மேலே ஒரு அரசன் உண்டு, கிறிஸ்தவர்களை துன்புறுத்த முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அன்பானவர்களே, ஜார்ஜியார் அந்த இடத்திலே ஒரு முடிவெடுத்திருந்தால் இன்றைக்கு மேல போடுற சட்டம் போல கொள்கைகளை, கூட்டணிகளை மாற்றுகின்ற தலைவர்களுக்கெல்லாம் ஜார்ஜியார் ஒரு பாடம் நினைத்திருந்தால் அரசனுக்கு ஜால்ரா போட்டுக்கொண்டு அவர் நல்ல ஒரு தளபதியாக இருந்திருக்கலாம். தனது கருத்தை அரசன் முன்பாக எடுத்து சொல்லுகிறார். மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே பேதுருவுக்கு ஒரு சஞ்சலம் வரும். ஆண்டவரே, இந்த துன்பம் எல்லாம் உமக்கு வேண்டாம், இந்த துன்பம் எல்லாம் உமக்கு வேண்டாம். நீர் இதே போல பெருமையிலே ஒரு மிகப்பெரிய தலைவராக மக்களுடைய பாராட்டு மழையிலே நனையும் இருந்தால்தான் எங்களுக்கும் சந்தோஷம் என்கின்ற எண்ணத்திலே பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, இந்த பாடுகள் உமக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்லுவார், பேதுரு, நீ கடவுளுக்கு ஏற்புடையவை பற்றி எண்ணாமல் மனிதனுக்கு ஏற்புடையவை பற்றியே எண்ணுகிறாய். மோசமான எண்ணம். அன்பானவர்களே, நமக்கு லஞ்ச பணம் வந்தாலும், ஆதரவு வந்தாலும், பெருமை வந்தாலும், பாராட்டு வந்தாலும் செய்கின்ற தொழில் நேர்மையான தொழிலா, மக்களுக்கு நன்மை கிடைக்குமா என்று நமது மனசாட்சியை கேட்டு களத்திலே இறங்க வேண்டும். கொஞ்சம் பணம் கொடுக்கிறார், தேர்தலில் நடந்த கூத்துக்கள்லாம் அப்படிதான். ஒரு ஓட்டை விலைக்கு கொடுக்கின்ற அளவுக்கு நமது மனசாட்சி மழுங்கி போய்விட்டது. நாம் கோஷம் போடுபவன் தவறானவன் என்று தெரிந்தும் அவைதான் கடவுள் கேட்கிறார், நீ கடவுளுக்கு ஏற்புடையவை பற்றி எண்ணாமல் மனிதனுக்கு ஏற்புடையவை பற்றி எண்ணுகிறாய். எவ்வளவு காலம் இந்த மனிதன் உன்னை காப்பாற்றுவார்? எத்தனை ஆண்டு காலம் முன்னோடி இருப்பார்? நீ ஒரு குறுகிய காலத்திலே கிடைக்கின்ற ஒரு பெருமையை, மதிப்பை, பணத்தை நம்பி ஆண்டவரை தூற்றி வீசுகிறாய். தப்பு என்று தெரிந்தும் அதனுடைய சார்பாக நின்று கோஷமிடுகிறார். அப்படியானால் இந்த ஞான தகப்பன் முன்பாக நிற்கின்ற போது நமது மனசாட்சியை அது குத்த வேண்டும். அன்பானவர்களே, ஆக இந்த ஜார்ஜியார் என்கின்ற இந்த புனிதர் ஞான தகப்பனாக இந்த பகுதியிலே வீற்றிருந்து நமக்கு விடுகின்ற சவால்கள் ஏறாது. தீமையை எதிர்க்கிறோமா, அல்லது தீமைக்கு பயந்து முடங்கி போய் கிடக்கிறோமா, அல்லது நாமே தீமை செய்கிற பாம்புகளாக, சாத்தானின் வடிவங்களாக நமக்கு நன்மையின் பக்கத்திலே நிற்கக்கூடியவர்கள் நாம் என்பதை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தும் விதமாக நம்முடைய மன்றாட்டுகளை இறைவன் பாதம் எடுத்துரைப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று கூறிய சேனைகளின் தலைவரே இறைவா, உமது மறைவரப்பு பணி தொடர பேதுரு என்ற பாறையின் மேல் திருச்சபையை கட்டியான வாழ்வாலும் இல்லறத்தினர் தங்களது அழியா விசுவாசத்தினாலும் எங்கள் திருத்தந்தைக்கு உறுதுணையாய் வாழ்ந்திட
வரமருள வேண்டும் என்று புனித ஜார்ஜியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் வாழ்நாளை அனைத்தும் நீ பாதுகாப்புடன் இருப்பாய் என்று இணைச்சட்டம் வழியாக மொழிந்த இறைவா, நாங்கள் அறியாமையினாலும் ஆவேசத்தினாலும் அவசர முடிவுகளினாலும் எங்கள் வழியாகவே எங்களுக்கு தீமை விளையும் பற்பல விபத்துகள் ஆபத்துகளை உருவாக்கி அல்லல் படுகின்றோம். இன்று இயற்கை சீற்றத்தினாலும் வாகனங்கள் ஓட்டுவோரின் கவனக்குறைவினாலும் பயணிகளின் அறியாமையினாலும் எந்தவித விபத்துகளும் ஆபத்துகளும் எமது பயண பாதையில் நேரிடாதவாறு எங்களை காத்தருள வேண்டும் என்று புனித ஜார்ஜியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தார்மார வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் என்று பவுலடியார் வழியாக எங்களது அறிவுரைக்குரிய இறைவா, மனிதர் இருப்பதற்காகவே அனைத்தையும் படுத்தி உமது இயற்கையின் பயனாய் நாங்கள் எங்களது வாழ்வை இனிமையாக அமைத்துக் கொள்ள திறன்கள் பல தந்தீர். இந்த இனிமையை சுவைக்காமல் மன கசப்பினாலும் உறவுகளின் விரிசலினாலும் உள்ள மன காயங்களினாலும் சுய இன்பத்தினாலும் இறுக்கமான மனம் கொண்டவர்கள் மது போதைக்கு அடிமையாகிறார்கள். இந்த பழக்கத்தினால் குடும்பங்கள் சீரழிக்கப்படுகின்றன, குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகின்றன. எனவே மது நோய்க்கு அடிமையானவர்களை தொட்டு நலமாக்க வேண்டும் என்று புனித ஜார்ஜியார் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பத்தை தாண்டிக் கொள்வதிலும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். ஏனெனில் துன்பத்தில் மன உறுதியினால் தன்மையால் எதிர்நோக்கும் விளையும். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்று பவுலடியார் வழியாக உரைத்த இறைவா, கடன் தொல்லைகள், குற்றங்கள், அவமானங்கள், பயங்கள், நோய்கள், சமாதான குறைவுகள், குழந்தை இல்லாத வருத்தங்கள், பொருளாதார நெருக்கடிகள், கீழ்ப்படியாத குழந்தைகள் என பலவித துன்பங்களினால் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறோம். புனித பவுலடியார் கூறியது போல உமது திருமகனின் மனநிலையோடு இந்த துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றி பெற அருள் தர வேண்டும் என்று புனித ஜார்ஜியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுள் முதன்மையாளராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராய் இருக்கட்டும் என்று கூறிய தாழ்ச்சியின் இறைவா, உண்மையை நீர் தாழ்த்தி மனுவுருவெடுத்து எம்மோடு வாழ்ந்து எங்களை வழிநடத்த பல தலைவர்களை உருவாக்கி உள்ளீர். இறை ஆண்மையோடும் ஆளுமை தன்மையோடும் ஞானத்தோடும் மனித நேயத்தோடும் இவர்கள் திகழ்ந்து தங்களையே வெறுமையாக்கி பிறருக்கு சேவை செய்வோராக மாற்றுவீராக. ஊழல், லஞ்சம், வன்முறை, வெளிநாட்டில் பணமுடக்கம் செய்தல் போன்ற தேச துரோகங்களில் ஈடுபடாது தனி மனித ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் மக்களை ஆண்டு வழி நடத்த வரவழ வேண்டும் என்று புனித ஜார்ஜியார் வழியாக ஆண்டவரை ஆண்டவரே
பாவத்துக்காக வெட்கப்படலாகாது. அந்த பேரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள் என்று திருத்தூதரான பேதுரு வழியாக எங்களுக்கு உரைத்து என் பொருட்டு துன்புறுவோர் பேர் பெற்றோர் என்று அரசியல் காழ்ப்புணர்ச்சியினாலும் சாதி மத வெறியினாலும் மொழி இன பிரிவுகளினாலும் மனித நேயம் இழந்து தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளான இலங்கை தேசத்தையும் தாக்குதலில் உயிரிழந்த மக்களையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். சிறுபான்மையினர் என கருதி கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ ஆலயங்களையும் நிறுவனங்களையும் அவமதிக்கும் தீய செயல்களில் ஈடுபடும் தீவிரவாத சக்திகளிலிருந்து இலங்கை தேசத்தை காப்பாற்றும். அவர்களில் மனித நேயம் வளரவும் பிறரை மதிப்பு மிக்கவர்களாக கருதி அன்பும் அமைதியும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்கவும் இலங்கை தேசம் இயல்பு நிலை திரும்பி அமைதி ஏற்படவும் புனித ஜார்ஜியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பயணத்தை தொடர்ந்திட வந்தோ மலர்பாதம் சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் பாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. கருணை நிறைந்த இறைவா, புனித ஜார்ஜியார் என்னும் மறை சாட்சியின் திருநாளில் மகத்துவமிக்க உமக்கு நாங்கள் அளிக்கும் பரிகார பலியையும் புகழ்ச்சி பலியையும் ஏற்றருளும். இத்திருப்பலியினால் நாங்கள் பாவ மன்னிப்படையவும் என்றென்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
செயலுமாகும். ஏனென்றால் மறைசாட்சியான புனித ஜார்ஜியா உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு அவர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் இந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சி கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுதனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெரோம் தாஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூறுகிறவர்கள் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தவர்கள். தந்தையே, இன்னும் சிறப்பாக இந்த பலி நம்முடைய குடும்ப நன்றி பலியாகவும் தொழில் நிறுவன வளர்ச்சிக்கான வேண்டுதல் வழியாகவும் ஒப்பு கொடுத்து செலுக்கின்ற எல்லா குடும்பங்களையும் சிறப்பாக ஆசிரியர்களும் இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே தூய ஜார்ஜார் மீது நம்பிக்கை கொண்டு இந்த வழிபாட்டில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பங்கு சமூகத்தை சார்ந்த எல்லா குடும்பங்களையும், எங்களை சுற்றி வாழுகின்ற எல்லா குடும்பங்களையும் நீங்கள் ஆசிரியத்து உங்களுடைய அருள் வரங்களால் நிரப்பியர்களும் ஜார்ஜாரிடம் விளங்கிய துணிவும் தீமை இருக்கின்ற வைராக்கியமும் எங்களிலே உருவாகி நாங்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கு இந்த பகுதியிலே சார்ந்து கொள்கிற எங்களுக்கு துணை செய்யும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனுடைய அணியாகிய மாட்சிமிக்க மரியா, அவரது கணவர் தூய யோசேப்பு, உடைய திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் பிறந்தவராய் இருந்த புனிதர்கள் மற்றும் நல்ல மனிதர்கள் ஆகியோருடனும் நாங்கள் நிறைவான வாழ்க்கையிலே தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீர்த்தும் வரவருள்ள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர்
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சுமரி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவன். தீமையின் வடிவங்களை எதிர்த்து நிற்பதற்கான ஆற்றலையும் பலத்தையும் வல்லமையும் நமக்கு தருகின்ற ஆண்டவர். இவருடைய விருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே
மன்றாடுகின்றோம். உங்களுடைய பங்கு தந்தை எல்லோருக்குமே நன்றி தெரிவித்தார்கள். நன்றிக்கும் விழா வாழ்த்துக்கும் சொந்தக்காரர் அவர். இன்று ஜார்ஜியார் திருவிழா அவருடைய பெயர் கொண்ட விழா. அதே போல வரவேல் என்ற பெயர் கொண்டவர்களுக்கும் இந்த பெயர் கொண்ட விழா. இதுதானே பழைய சொல்லுவான், வரவேல் அர்ச்சிஸ்டர் தான் சொல்லுவான். ஜார்ஜியாங்கிறது புதிய மொழிபெயர்ப்பு. பழைய மொழிபெயர்ப்பில் வரவேல் அர்ச்சிஸ்டர் என்று சொல்லுவார்கள். ஆக ஜார்ஜியார் என்ற பெயர் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, வரவேல் என்ற பெயர் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வென்று திருவிழா. ஆகவே அவர்களை நாம் இன்று வாழ்த்துகின்றோம். எல்லா நலன்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு பொழிய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு ஆண்டவர் எல்லா நலன்களையும் பொழிந்து இன்னும் நிறைவாக நம்முடைய இறை சமூகத்தை வழிநடத்தவும், நம்முடைய காரங்காடு வட்டாரத்தை வழிநடத்தவும் தேவையான ஆற்றலை பொழிய அவருக்காகவும் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். இன்னமாக பணிகள் பல செய்யப்பட வேண்டி இருக்கிறது. ஆண்டவர் அவரை பலப்படுத்தட்டும். இந்த நாளில் எங்களை அழைத்தமைக்காகவும், இந்த நல்ல நிகழ்வுகளை பங்கெடுக்க நல்லதொரு வாய்ப்பை எங்களுக்கு தந்தமைக்காகவும், வந்திருக்கக்கூடிய தந்தையை சார்பாகவும் உங்களுடைய பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமான நன்றிகளை ஒரு முறை கூட தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தீமைகளை எதிர்த்து துணிச்சலுடன் போராட சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. கோயிலில் இயேசு வாழ்கிறார். என் என்ன கனவிலும் அவர் வருகிறார். என் நெஞ்ச கோயிலில் இயேசு வாழ்கிறார். என் என்ன கனவிலும் அவர் வருகிறார். வார்த்தை காட்டும் நெறியினில் வாழத் துடிக்கிறேன். வார்த்தை தரும் வல்லமையில் துணிந்து செல்கிறேன். இறைவா இறைவா இதயம் தார், என்றும் இரவாத இதயம் தார். இறைவா இறைவா இதயம் தார், என்றும் இரவாத இதயம் தார். என் நெஞ்ச கோயிலில் இயேசு வாழ்கிறார். என் என்ன கனவிலும் அவர் வருகிறார். உறவை வளர்க்க பாலம் அமைத்தாய். உயிரை இழந்தும் முன்னொளி தந்தாய். உனது வார்த்தையில் ஆற்றல் பெறுகிறேன். உனது வழிகளில் முழுமை அடைகிறேன். வாழ்வு முடிந்ததென்று பொய் ஞானம் சொல்லும். வாழ்வு முடியாதென்று இறை ஞானம் சொல்லும். உன் பாதை சென்றாலே பயணம்
செய்தாலே என் வாழ்வும் முடியாது. என் வாழ்விலே சுதஞ்சமே, என்றுமே அவர் சொந்தமே. என் நெஞ்ச கோயிலில் இயேசு வாழ்கிறார், என் எண்ண கனவிலும் அவர் வருகிறார். வறியோர் வாழ வார்த்தை தந்தாய், வறுமை நீங்க வழிகள் சொன்னாய். பயணப்பாதையில் வாழ்வை தேடினேன், பணிகள் செய்வதில் இறைமை அடைகிறேன். காலம் கனியாதென்று பொய் ஞானம் சொல்லும், காலம் கனியும் என்று இறை ஞானம் சொல்லும். உனை நம்பும் என் வாழ்வில் தீமைகள் அணுகாது, உன் உறுதி பெற்றாலே தோல்விகள் நெருங்காது. என் வாழ்விலே சுதஞ்சமே, என்றுமே அவர் சொந்தமே. என் நெஞ்ச கோயிலில் இயேசு வாழ்கிறார், என் எண்ண கனவிலும் அவர் வருகிறார். என் நெஞ்ச கோயிலில் இயேசு வாழ்கிறார், என் எண்ண கனவிலும் அவர் வருகிறார். வார்த்தை காட்டும் நெறியினில் வாழத் துடிக்கிறேன், வார்த்தை தரும் வல்லமையில் துணிந்து செல்கிறேன். இறைவா இறைவா இதயம் தான், என்றும் இரவாத இதயம் தான். இறைவா இறைவா இதயம் தான், என்றும் இரவாத இதயம் தான். என் நெஞ்ச கோயிலில் இயேசு வாழ்கிறார், என் எண்ண கனவிலும் அவர் வருகிறார்.